ஒருத்தருக்கு குரு பலன் இல்லை. ஜோதிடர்கள் எல்லாமே குரு வச்சு தான் பலன்கள் சொல்லுவாங்க. குரு பலன் தான் கல்யாணம் பண்ணணுவாங்க. ஒருத்தருக்கு இல்லை, சிம்மத்துக்கு இல்லை, வேறு யாருக்கா இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாம். ஸோ ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. உனக்கான பாதை கொடுக்க போகிறாரு. அப்போ அதற்கு நீ தனித்து இரு. அப்போ உனக்கு அந்த பாதை என்னன்றது கரெக்டாக புரியும், ஞானம் வரும். அந்த ஞானம் தான் இவங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது யார் கொடுக்குறா? குரு பகவான் அந்த ஞானத்தை கொடுக்க போகிறாரு. சாமர்த்தியம்ங்கிறது வேற, ஆளுமைங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள பெரிய வித்தியாசம் சிம்மராசிக்காரா எப்பவும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ராசியில கேது வேற உட்கார்ந்துருக்காரு. நவம்பர் மாதம் வரைக்கும் உட்கார்ந்துருக்க போறேன். ஏதோ ஒரு கவலை இருக்கும். அந்த நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்றாரு? குருனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா சனி மேலே அகலாது விலகாது இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது சனி பகவான் மேலேருந்து குருனோட பார்வை அகலும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனிக்கு அப்படின்னு எப்பயுமே மரியாதை கொடுக்கணும். புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று நம்மிடையே 4 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறார்கள். குரு பயிற்சி 2026 புல்லான் பக்தி ஸ்பெஷலாக குரு பயிற்சி சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறார், என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு 4 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய ஸ்பெஷலான துல்லியமான கருத்துக்களை வழங்க இருக்காங்க. ஸோ எல்லா கெஸ்டையுமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல டைரக்ட் கால் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததா டாக்டர் தீபா ஆர்லாலன் ஜோதிட மேம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. ஸோ அடுத்ததா அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை நிறைய தகவல்கள் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர் பஞ்சநாதன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. ஸோ நம்மிடையே 4வது சிறப்பு விருந்தினராக கூடுதலாக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். தீபா மேம். அடுத்ததா சிம்ம ராசி என்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சியில குரு பகவான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ண காத்துக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளாக பெருசாக ஃபேவராக இல்லை எங்களுக்கு. எங்களை சார்ந்த எல்லா விஷயமும் தப்பாக நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய பேர் பாருங்கள் 5 விஷயத்தை டிஃபால்ட்டாக சொல்லுவாங்க. இந்த 5 விஷயம் சில மாதங்களாக சொல்கிறது நடக்குதுங்க, சில வருடங்களாக நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. மொதல் விஷயம் என்னென்னா, மேடம் நான் பாட்டுன்னு கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன், ஒரு அசட், ஒரு சேவிங்ஸாக வச்சுட்டு இருந்தேன். என் மனைவி என்ன பண்ணா, என் தங்கச்சி வீடு கட்டுறா, அவள் கடனாக கேட்குறா, நம்மக்கிட்ட தான் காசு இருக்குல்ல, சும்மா தானே பேங்க்கில் போட்டு வச்சுருக்க, குடுன்னு நச்சரிச்சா. நானும் முடியாதுன்னு உடனே உன் அண்ணனுக்கு கொடுக்கலையா, உன் தம்பி கொடுக்கலையா, உன் அங்காளி கொடுக்கலையா, உன் பங்காளி கொடுக்கலையான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து, பல சண்டைகள். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இவ தொல்லை விட்டா போதும் அப்படின்னு கொடுத்துட்டு தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டா. அவளும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ இவ போய் எப்போ கொடுக்குறேன்னு கேட்குறா. அவள் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றா. இப்போ என்கிட்ட அந்த காசு எப்போ வரும் என்கிட்ட நச்சரிச்சிருக்கா. ஜோதிடம் கேட்கலாமான்னு சொல்கிறா. ஆக கொடுத்த காசு திரும்பி வரல, எப்போ வரும் அப்படின்றது தான் மொதல் கேள்வி. 2வது கேள்வி, வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸுங்க. ஹையர் அஃபிஷியலோட ப்ரெஷர். பொதுவாக பாருங்கள், என்னோட திறமை, என்னோட புத்திசாலித்தனம், என்னோட அறிவுக்கு அவன் எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் கிடையாது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், காலத்தின் கொடுமை, நான் அவன் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இருக்குது. அவன் ஹையர் அஃபிஷியலாக இருக்கான். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் ரொம்ப மென்டல் ப்ரெஷருக்கு ஆளாகிறேன். இப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. குடும்பத்தில் இவ்வளோ நாள் வரைக்கும் பொதுவாக பாருங்கள், என் குடும்பம் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ எனக்கு எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என் மனைவி 2 வார்த்தை பேசுகிறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என் பிள்ளைங்க பாப்பா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை. ஆக இந்த பிரச்சனைலாம் எப்போ ஓயும் தெரியல. இந்த மாதிரி ஒரு விதமான குழப்பம் சிம்மத்துக்கு உண்டு. 4வது என்ன அப்படின்னா, நான் முதல்ல ரோட்டில் போகும்போது 4 பேர் வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது எனக்கு ரொம்ப கெத்தாச்சு. எப்பயுமே எனக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும். நான் யூனிக்காக இருக்கணும், என்னோட டிக்னிட்டி, ஸ்டேட்டஸ், கேலிபர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டம் சும்மா போகிறவங்க நானே வழியே அவங்கள வாண்டட்லி பார்த்தா கூட என்னை கண்டும் காணாமல் போகிறாங்க. இதுதாங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படி சொல்கிற சிம்மமும் உண்டு. உடல் சார்ந்த உபாதைகள். எனக்கு பாருங்கள், இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு அடி, ஒரு எலும்பு சார்ந்த ஃப்ராக்சர் அப்படின்றத அனுபவித்தேன். நான் என்னவோ சும்மா டெய்லி வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் போனாங்க. ஒரு செங்கல் மேலே காலை வச்சு ஸ்லிப்பாகி நான் கீழே விழுந்தேன். நான் பார்த்திங்கன்னா டிபியால் நான் ராடு வச்சுருக்கேன் அப்படின்றது, அதாவது முழங்காலில் ராடு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது அத்தனையும் எதனால் அப்படின்னா சனி பகவான். இது சில வருடங்களாக சொல்கிறவங்க தசை உங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம். சில மாதங்களாக சொல்கிறீங்க அப்படின்னா இது சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சியில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை சனி மேலே படுது. அப்போ ஓரளவுக்கு ரொம்ப வீரியமாக இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓய போகுது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. 2வது, குரு என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார்? 12ஆம் பாவம், மறைவு ஸ்தானமாச்சேம்மா, பெருசாக பலன் இல்லையே, கவலைப்பட வேண்டாம்.
அதில் நல்ல பலனும் இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நீங்கள் நல்லா தூங்குவீங்க, ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, ரொம்ப நாள் கழித்து பரவாயில்லைங்க, ஏதோ என் மனசில் இருந்த பாரம்லாம் குறைஞ்சிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி நிறைய சிம்மம் வந்து பாருங்கள், வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு. இங்கேருந்து வெளிநாடு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆன்மீக சுற்றுலா போனேங்க, அதே மாதிரி வெளிநாடு இன்ப சுற்றுலா போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. ஒரு சின்ன அளவிலாவது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு அப்படின்றது வாங்குவீங்க. வீடுன்றது கத்துவீங்க, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்புறது, இப்படி நிறைய பிராப்தம் இருக்குமா. ஆனாலும் சனி பகவானுக்கு உரிய மரியாதை எப்பயுமே நம்ம கொடுக்கணும். ஏன்னா குருனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே அகலாது விலகாது இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது சனி பகவான் மேலேருந்து குருனோட பார்வை அகலும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனிக்கு அப்படின்னு எப்பயுமே மரியாதை கொடுக்கணும். பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம், பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சிவனேன்னு இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். சூப்பர் மேம், சூப்பர். சிம்மராசி நேர்கள் வந்து எந்த விஷயத்த பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். சார், சிம்மராசி அன்பர்கள், சார் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை இந்த குரு பேச்சு டைமில் கொடுக்க போகிறார்? எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு திடம் உண்டு அவள்கிட்ட. ஒரு நல்ல ஆளுமையை பகவான் கொடுத்தார். ஆனால் சாமர்த்தியம்ங்கிறது வேற, ஆளுமைங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள பெரிய வித்தியாசம் சிம்மராசிக்காரா எப்பவும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு பரபரப்பாக இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் இவங்களால் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அந்த ஆளுமை உண்டு. இவளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, சில பேருக்கு ஒரு புத்திர தோஷம் இருக்கும், சில பேருக்கு என் பிள்ளைகள் சொல்படியே கேட்கறது இல்லை அப்படின்னு இருக்கும். செயற்கை முறை கருத்தரித்தல் சிலர் குழந்தை பாக்கியம் வரும், அப்புறம் அதுக்கப்புறம் பெரிய முன்னேற்றம் வந்ததும்பா பல சிம்மராசிக்காரா. இப்போ இவாளுக்கு இப்போ என்ன ஆகுறதுன்னா, ராசியில் கேது வேற உட்காந்துருக்கார், நவம்பர் மாதம் வரைக்கும் உட்காந்துருக்க போகிறார். இவளுக்கு என்னென்ன, பெத்த தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு பெரிய மனக்கவலை இருக்குது, அம்மா விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறது, அம்மாவுடைய ஹெல்த்தை எப்படி பார்க்கறது, ஏதோ ஒரு கவலை இருக்கும். அந்த நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், பெத்த தாயுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணி கொடுக்குறார். இன்னொரு பக்கம் இவாளுக்கு என்னென்னா நண்பர்கள், அந்த நண்பர்கள் வந்து எந்த நேரத்தில் கழுத்திருக்கப்படாதோ அந்த நேரத்தில் கழுத்திருப்பா. ஏன்னா சனி பகவான் போய் அட்டமத்தில் உட்காந்துட்டார், ஏழுக்குரிய சனி போய் அட்டமத்தில் உட்கார்ந்தார். நண்பர்கள், நம்பிக்கை வைத்த நண்பர்கள் துரோகம் செய்வார்கள். அவள் கூட துரோகம் பண்ணிட்டாளா அப்படின்னு மனசுக்கு தோணும். இப்போ புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படும். முதலே சொன்னேன், அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு குணமாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. நிறைய கண்டங்கள், அவமானங்கள், வேலை பார்க்குற ஆஃபீஸில் அவமானமாக இருக்குது, வேலையை விட்டுட்டு போகணும்னு சொல்லிடுறான், 2 மாதம் டைம் கொடுக்குறேன், நீயா போய்ட்டு உனக்கு அது நல்லதுங்கிறாங்க. இல்லை, நான் வேலையை விட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறான் எங்கள் ஆஃபீஸில், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படிங்கிற வாழ்க்கை புதுசாக வேலை கிடைக்கும். சார் நான் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி சார், அந்த மேனேஜர் சரியில்லை அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி யோகம் கிடைக்கும். சில பேருக்கு அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்கும், அடுத்த நாட்டில் வேலை கிடைக்கும். இப்படி நிறைய நன்மைகள் காத்துருக்கு. இவாளுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். எதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாள், இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணினா ரொம்ப நல்லதுங்கிறதுலாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். குரு 12 உச்சமாக இருக்கார் இல்லையா, இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணினா பெரிய அளவுக்கு இவாளுக்கு ஒரு வளர்ச்சி, எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவி இருக்கும். நிறைய பேருக்கு பிள்ளைகள் ஃபாரின் போகிற அமைப்பு வரும். நிறைய நன்மைகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கும். நிறைய நான் சொல்லிகிட்டே போயின்னு இருப்பேன், உங்களுக்கு நேரம் ஆகிடுது, அதனால் அளவாக சுருக்கிக்கிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நிறைய விஷயம் சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து சிம்மராசி என்பர்களுக்கு கொடுத்துட்டீங்க. அடுத்ததான் வந்து மகேஷ் ஐயர், நீங்கள் தான் குரு பகவான் குரு பயிற்சி டைமில் என்னென்ன மாதிரியான நன்மைகளை சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்க போகிறார்? அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்க தான் ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சீட்டு கிளிப்பாங்க பார்த்தீங்களா, பூரா சிம்மராசியாக தான் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் மைண்டு. இந்த ஜென்ஸே இப்படித்தாங்க, சரி இந்த பெண்களே இப்படித்தாங்க, இப்படி சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா. இந்த பிரச்சனை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, குரு சரியில்லாத பொழுது, இந்த மாதிரி காலகட்டத்தில் யாரை பார்த்தாலும் ஒரு விரோதியாகவே தெரியக்கூடிய வாய்ப்புகள். அங்கே 2 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோணும். அவங்க பாட்டுக்கு எதையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சிந்தனைகள் வந்து மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். குட்டி குழந்தை வந்து ஏதாவது ஒன்று சொல்லித்துன்னு, என்ன உனக்கு தெரியவே இல்லைன்னா போச்சோம், எனக்கா தெரியல,
எனக்கா தெரியலன்னு சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஆயிடுவாங்க. ரொம்ப அப்படியே என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாயிருவாங்கன்னு சொல்ல வரேன். பட் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இப்போ அதே சிவாஜி சார் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா பக்காவாக ஒரு விஷயத்தை ஜம்முன்னு பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் உழைக்கிறதுனா அவ்வளோ அழகாக உழைப்பாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பட் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. 12 போய் குரு இங்கே அப்படின்வாங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தர் குரு பலன் இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாம். ஒருத்தருக்கு குரு பலன் இல்லை. ஜோதிடர்கள் எல்லாமே குரு வச்சு தான் பலன்கள் சொல்லுவாங்க. குரு பலன் தான் கல்யாணம் பண்ணணுவாங்க. ஒருத்தருக்கு இல்லை, சிம்மத்துக்கு இல்லை, வேறு யாருக்கா இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாம். ஸோ ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் ₹1 கொடுத்தா ₹1,00,000 கொடுப்பாங்க, ₹1 கொடுத்தா ₹1,00,00,000 கொடுப்பாங்க. அவன் ஏமாற்றிட்டு தான் போவான். உட்காந்து 4 பேர் உட்காந்து இதுக்கு பேசினாங்க, சிம்மராசிக்கு பிரமாதம் அப்படின்னு சொன்னாங்க. போய் கட்டினா வருமா? ஒன்றும் வராது. அதனால் பணம் எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும், முதலீடு எங்கே பண்ணணுமோ அங்கே தான் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் சார்ந்து கவனத்தை பார்த்து போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமையும். சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது விரய குரு. அதனால் குழந்தை வரனுக்காகவோ அல்லது ஏதேனும் சுப காரியத்துக்காக விரயம் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும். தொழில் சாலை பக்கத்துலேயே வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். சொந்த பந்தங்கள் இத்தனை நாள் உதவி செய்யலைன்னா உதவி செய்வாங்க. குழந்தைகள் பார்க்கலைன்னா பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் எல்லாரும் அவமானப்படுத்தினா ஒரு சிந்தனை மனசில் தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அசோக் அப்படின்னு தொடையை தட்டிட்டு முன்னேறுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் அடுத்து ஜெயிச்சு வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா திருமண காரியம், மனைவி அவங்க எதை பேசுனா கொஞ்சம் இப்போ லேட்டாக வருவாங்க பார்த்துருக்கீங்களா? லேட்டாக வரும்போது ஐயோ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமெல்லாம் படுவாங்க. ஆனால் அன்புனால தான் அடிக்கிறாங்க, அன்புனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு இப்போ 9 மணிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அன்புனால தான் போகணும், அங்கே எதிர்பார்ப்பாங்க. இந்த அன்பு மனசில் முன்னாடி வச்சுட்டு அவர்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அப்படி வச்சுட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமான காலமாக இந்த காலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, சூப்பர் சார். அதாவது நீங்கள் 2 பேருமே வந்து பண விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக சரபம் டேரட் கால் மூலமாக நம்ம குரு பயிற்சி டைமில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுடைய மெசேஜ். இவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இவங்களுக்கு குரு பகவான் தரக்கூடிய மெசேஜ் ஃபஸ்ட்டு வந்து தனித்து இரு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. தனித்து தான் இருக்கணும், தனித்து தான் செயல்படணும். ஏன்னா குரு பகவான் வழிகாட்ட போகிறாரு. அப்போ அந்த வழிகாட்டும் போது நம்ம கூட்டமாக இருந்தால் நம்மளுக்கு காட்டுறாரா அவங்களுக்கு காட்டுறாங்கன்னா தெரியாது. நம்மளுக்கு காட்டினாலுமே அதை வந்து கரெக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. யாராவது நம்மளை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வழிகாட்ட போகிறாரு, உனக்கான பாதை கொடுக்க போகிறாரு. அப்போ அதற்கு நீ தனித்து இரு. அப்போ உனக்கு அந்த பாதை என்னன்றது கரெக்டாக புரியும், ஞானம் வரும். ஞானம் சார் சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டே, தெய்வத்துக்கிட்ட இருந்தால் வரும். அந்த ஞானம் தான் இவங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது யார் கொடுக்குறா? குரு பகவான் அந்த ஞானத்தை கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த ஞானம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கான வெற்றி இருக்குது. ஆனால் அதற்கும் சில உழைப்புகள் கண்டிப்பாக போடணும். ஆனால் உழைப்பே போட்டாலும் எனக்கு வெற்றி கிடைக்கல, ஏன் கிடைக்கல, இதனால தான் கிடைக்கல, நீ இந்த பாதையை தேர்ந்தெடு அப்படின்ற ஒரு ஞானம் கிடைக்க போகுது. இன்னொன்று பெண்களுக்கு பார்க்கும்போது குறிப்பிட்டு அவங்களுடைய அழகை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடாது. உனக்கு அழகு முக்கியமா வெற்றி முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும், அது மனசில் எழும். அது குரு பகவான் தான் அந்த கேள்வியை எழுப்புவார். அப்போது அவங்களுக்கு எது முக்கியன்றதை அவங்க முடிவு பண்ணிக்கணும். அதுதான் அவங்களோட லைஃபாக மாறப்போகுது. ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது ஒரு குருவை இந்த குரு பயிற்சியில் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சக்ஸஸ் பண்ணிடலாம். எப்பேற்பட்ட வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு மானசீக குருவாக இருந்தாலும் சரி, இப்போ வாழக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி, என்னோடய ப்ரொஃபஸராக இருக்கட்டும், என்னோடய டீச்சராக இருக்கட்டும், என்னுடைய பாஸாக இருக்கட்டும், என்னுடைய ஸ்கில் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை எனக்கு யாருமே அப்படி குரு இல்லைங்க, குரு பகவானே எடுத்துக்கோங்க குருவா. தியானம் பண்ணணும், உட்காந்து தியானம் பண்ணால், குரு பகவான் நினச்சி தியானம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கான சொல்யூஷன் கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை வந்து அவங்க செய்ய சொல்கிறாரு. இதை செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கான வெற்றி எல்லாருக்கும் கிடைச்சே தீரும். அந்த வெற்றி எல்லாரும் கொண்டாடக்கூடியதாக இருக்கும்.